வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டிசம்பர் மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். வருடத்துடைய கடைசி மாதத்திற்கு வந்துட்டோம். 2024ஆம் வருடத்தை வெற்றிகரமாக முடிக்கவும் போகிறோம். இப்போது இந்த மாதத்தில் என்னென்ன கிரக பயிற்சிகள் இருக்குது அப்படின்னா, செவ்வாய் வந்து தன்னுடைய ரெட்ரோகிரேட் வக்ர பயிற்சியை வந்து டிசம்பர் 7ஆம் தேதியே ஆரம்பிக்கிறாரு. பிப்ரவரி 24ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் வக்ரகதியில் தான் இருக்க போகுது. இப்போது செவ்வாய் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நீசத்தில் தான் இருக்குது. நீசம் ப்ளஸ் வக்ரம் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் ஜனவரி 21ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு. ஜனவரி 21ஆம் தேதியும் ரெட்ரோகிரேட் அதே வக்ரகதியில் மிதுனத்துக்குள்ளே நுழையிறாரு. ஸோ செவ்வாயுடைய பொசிஷன் இது. சுக்கிரன் வந்து டிசம்பர் 2ஆம் தேதியே மகரத்துக்குள்ளே நுழைய போகுது. ஸோ வந்து இது இந்த சுக்கிரனுக்கு மகரம்ங்கிறது அதனுடைய நட்பு வீடு, நண்பருடைய வீடு. அதனால் இது இந்த பயிற்சி வந்து சுக்கிர பயிற்சி வந்து நன்றாக தான் இருக்கும் பெரும்பாலும் எல்லாருக்குமே. தென் சூரியன் வழக்கம் போல் இந்த மாதத்துடைய 15ஆம் தேதி டிசம்பர் 15ஆம் தேதி தனுசுக்கு வந்து வரப்போகிறாரு. ஸோ அங்கேருந்து பொங்கல் வரைக்கும் அவர் வந்து தனுசு ராசியில் தான் இருக்க போகிறாரு. பிறகு அங்கேருந்து அடுத்தது புதன் வந்து விருச்சிகத்தில் தான் இருக்கு. பட் விருச்சிகத்தில் ஏற்கனவே வந்து வக்ரகதியில் ஆரம்பிச்சிட்டார். நவம்பர் 26ஆம் தேதியே வக்ரகதியை ஆரம்பித்தாச்சு. டிசம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு 20 நாள் வந்து புதன் வந்து வக்ரகதியில் தான் விருச்சிகத்தில் இருக்க போகுது. ஸோ தென் ஏற்கனவே ஜூபிட்டரும் குருவும் வந்து வக்ரகதியில் தான் ஆல்ரெடி வந்து ரிஷபத்தில் இருக்குது. அக்டோபர் 9ஆம் தேதியே வக்ரகதி ஆரம்பித்தாச்சு. ஸோ அது பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் அதே வக்ரகதியில் தான் வந்து டிசம்பரில் இருக்க போகுது. இதுதான் வந்து இந்த மாதத்தில் இருக்கிற கிரக பயிற்சிகள். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான ராசி பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசிக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள். டிசம்பர் மாதம் கடக ராசிக்கு ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா டிசம்பர் 7ஆம் தேதியே வந்து நம்ம செவ்வாய் வந்து ராசியிலேயே வக்ரகதியை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸோ முதல் வாரத்திலேயே. அப்போது இவ்வளோ நாள் வந்து நீசத்தில் இருந்த செவ்வாய் ராசியில் வக்ரகதியில் இருக்கிறது. அதை வந்து நம்ம சுக்கிரன் பார்த்திங்கன்னா, சுக்கிரன் வந்து உங்களுக்கு சுகாதிபதி ப்ளஸ் லாபாதிபதி. ஸோ இந்த சுக லாபாதிபதியாகி சுக்கிரனும் மகரத்தில் இருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்குது. இப்போ ராசிக்கு சுக்கிரனுடைய பார்வை, சுகாதிபதியாகி சுக்கிரனுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருந்து விழும்போது என்ன ஆசைப்பட்ட விஷயங்களை செஞ்சுக்கலாம், நிறைவேற்றிக்கலாம். ஏதாவது ஒரு சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்க, நீங்கள் பூமியில் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க, நகையாக வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு நிறைவேற்றிக்கலாம். இந்த சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் ஜாலியாக ஏதாவது ட்ரிப்பு போகலாம், டூர் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனைகள் வரும். அந்த மாதிரியான பிளான்ஸ்லாம் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுவீங்க, போயிட்டு வரலாம். ஏதாவது ஜாலி ட்ரிப்பு, சின்ன ஒரு ஷார்ட் ட்ரிப்ஸ் மாதிரி ஒரு 2-3 டேஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸோட டூர் போகிறது, இல்லை ஃபேமிலி ஹஸ்பண்ட் அவங்க கூட டூர் போகிறது, இப்படி எதனாவது உங்களுக்கு வரும். இல்லைனா ஏதாவது ஒரு சினிமா மூவி போயிட்டு வர்றது. ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நீங்கள் செலவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாக பண்ணணும், ரிலாக்ஸாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் ஜாலியாக அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயத்தெல்லாம் இப்போ நிறைவேற்றிக்கலாம். ஸோ சுக்கிரன் வந்து உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், ஆசைப்பட்ட விஷயங்களை பூர்த்தி செஞ்சு கொடுப்பார். ஏதாவது ஒரு பொருளாதார பணி, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்ப் வேணும், உங்களுடைய கொலீக்ஸ் கிட்ட இருந்தோ, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ, உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட இருந்தோ வேணும் அப்படின்னா இப்போது அவங்க மூலமாக உங்களுக்கு நீங்கள் கேட்டதும் அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ ஹெல்ப் பண்ணலாம் உங்களுக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். மற்றபடி உங்களுக்கு கெரியரில் ஏதாவது ஒரு பெரிய இதை கொண்டுட்டு வந்துடுற பூம் வந்துடுமா அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரன் வந்து அதுக்கெல்லாம் வந்து இது கிடையாது. பட் உங்களுடைய ஒரு சுகமான ஒரு சுக போகங்கள், அது வீட்டுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஏசி மாற்றுறது, ஒரு நல்ல வீட்டுக்கு போகிறது, ஒரு நல்ல ஹோட்டல் ஸ்டே பண்ணுறது, ஒரு கம்ஃபர்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து சுக்கிரன் ஹெல்ப் பண்ணுவார். ராசியில் இருக்கிற செவ்வாய் பார்த்திங்கன்னா நீசமாகி வக்ரகதியிலையும் ஸ்டார்ட் பண்ணுறதுனாலையும் ஸோ
இது நாள் வரைக்கும் ஏதாவது உடம்பு தொந்தரவுகள், செவ்வாய் வந்து மருத்துவ செலவுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா, ஏதாவது உபாதைகள், மருத்துவ உபாதைகள் இருந்தது. ஏன்னா கடகத்துக்கு ஒரு கொஞ்சம் வருஷமாகவே அவ்வளோ ரொம்ப சரியாக இல்லை, உடல் தொந்தரவுகளும் இருக்குது. முக்கியமாக வந்து இந்த ஸ்கின் ரிலேட்டட் அலர்ஜிஸ், போன், சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான பெயின், இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு அதாவது இன்னும் தீர்க்க முடியாத விஷயங்கள் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது, அப்பப்போ வந்து போயிட்டு தான் இருக்குது. அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இப்போ சரியான ஒரு மருத்துவரை நீங்கள் அணுகி அதை வந்து சரி பண்ணிக்கக்கூடிய காலமாக இந்த ராசியில் நீசவக்ரமாகிய செவ்வாய் உங்களுக்கு கொடுக்கும். அதுவும் இல்லாமல் நோய்க்கு காரக கிரகமாகிய சனியும் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கு. அது வந்து செவ்வாய் தனது வக்ரகதியான பார்வையில் 8ஆம் பார்வையாக அந்த சனியை பார்க்கறதுனால அந்த நோயை தீர்ப்பதற்கான மருத்துவம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அந்த நோய் தீர்த்து கொள்வதற்கான காலமாகவும் இந்த பீரியட் அமையும். மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நல்ல காலம்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் செவ்வாய் மேற்படிப்பு வந்து உங்களுக்கு விருப்பம் போல் இருக்கும், கிடைக்கும். பட் வந்து உங்களுடைய எண்ணம் வந்து நிறைய அலைப்பாயும். அதாவது இது சரிதானா நம்ம எடுத்தது, இல்லை இதை நம்ம படிச்சிட முடியுமான்னு ஒரு தன்னம்பிக்கை குறைச்சலாகவோ, அந்த மாதிரி இல்லை இந்த வேலையை விட்டுட்டு வேறு இடத்துக்கு மாறலாமா. ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு 10 ஜீவனாதிபதியாகின்ற தொழிலை பற்றிய சிந்தனையோ, இந்த கோர்ஸை படித்தா நம்ம இந்த வேலைக்கு போக முடியுமாங்கிற ஒரு டவுட், இப்படி உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய குழப்பங்கள், அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பதட்டத்தை வந்து ஒரு பதட்டமான மனநிலைமையில் வச்சுருக்குமே தவிர, நீங்கள் அது வந்து நார்மலாக ஓகே சரியாக தான் போயிட்டுருக்கோம் குழப்பமாகாமல் கொண்டுட்டு போனீங்கனாலே இது உங்களுக்கு மாணவர்களுக்கு இது ஒரு மாதிரி ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஸோ தேவையில்லாமல் யோசித்து குழப்பிக்க வேண்டாம். இதை நம்ம வந்து எக்ஸாம் என்ன சொல்கிறது, நீட் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கிடுவோமா, மெரிட்டு கிடச்சிருமா, மெரிட்டு டாக்டர் சீட் கிடச்சிருமா அப்படின்னு இந்த செவ்வாய் ராசியில் இருக்கிற இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து மருத்துவத்துறையில் ஆசைப்படுறவங்களுக்கு வந்து கடகராசியில் இருப்பாங்க. நிறைய இன்ஜினியர்ஸும் இருப்பாங்க. ஸோ இந்த செவ்வாய் வந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் உங்களை ப்ரிப்பேர் பண்ண வச்சு அது வந்து கிடைக்குமா கிடைக்காதுங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருக்க வைக்கும். மற்றபடி மாணவர்களுக்கு இது நல்ல காலம்தான். நீங்கள் வந்து தைரியமாக வந்து எந்த குழப்பமும் இல்லாமல் உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் போடலாம். பிறகு ஏன்னா இது பார்த்திங்கன்னா புதனும் வந்து குருவோட பார்வையில் அதே 5ஆம் இடத்துல தான் இருக்குது. வக்ரகதியிலானாலும் குரு பார்வையிலேருந்து டிசம்பரில் பாதிக்கு மேலே வக்ர நிவர்த்தி அடைகிறது. அதனால் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியாகிய புதனுமே குருவோட பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளுக்கு வந்து பலிதம் இருக்கும். கேதுவே வந்து உங்களுடைய 3 முயற்சி ஸ்தானத்தில் இருந்தாலும் அதற்கும் குருவோட பார்வை கிடைக்குது முயற்சி ஸ்தானத்திற்கு. ஸோ அதனால் மாணவர்கள் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் போடும்போது கண்டிப்பாக வந்து அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. பிறகு உங்களுடைய தனாதிபதியாகிய சூரியன் இந்த டிசம்பர் 15 தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா தனுசுக்கு 6ஆம் இடத்திற்கு நகருது. ஸோ அங்கே ஒரு மாத காலம் வந்து மார்கழி மாதம் வந்து தனுசில் தான் இருக்க போகுது சூரியன். இந்த காலகட்டத்தில் ஏதாவது நீங்கள் ஏதாவது பழைய கடன்கள்லாம் இருக்குன்னா அதெல்லாம் அடைக்கிறதுக்காக நீங்கள் முயற்சிகள் எடுக்கலாம். ஸோ உங்கள் முயற்சிகள் எப்படின்னா பார்த்திங்கன்னா, ஒன்று இருக்கிற கடன்களை தீர்க்கிறதுக்காக உங்களுடைய பணத்தை உங்களுடைய வருவாயை நீங்கள் வந்து அதில் போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்படி நீங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும் கடன் அப்படின்னு நினைப்பீங்க. பிறகு சிலருக்கு வந்து ஏதாவது கவர்மெண்ட் பேங்க்கில் ஏதாவது கவர்மெண்ட் விஷயமா இல்லை குடும்பத்திற்காக ஏதாவது புதுசாக ஏதாவது ஒரு கடன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் வரும். ஸோ அதுக்கான ஒரு முயற்சிகளையும் இதை நீங்கள் பண்ணலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த வேலையிலையோ ஃபினான்ஸ்லேயோ கூட பெருசாக இதில் வந்து இப்போது இன்னும் பாதிப்பு கிடையாது. பட் ஃபேமிலி வைஸ் வரும்போது நீங்கள் கொஞ்சம் இன்னுமே வந்து சனி வந்து 8ஆம் இடத்துல தான் இருக்கார். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு கடைசி 4 மாதத்துக்கு வந்துட்டீங்க. ஸோ உங்களுடைய வாக்குஸ்தானத்தை சனி பார்த்துட்டு தான் இருக்கார்.
உங்களுடைய ராசியிலிருந்து செவ்வாயும் வக்ரகதியாகி 8ஆம் பார்வையை சனியின் மேலே செலுத்திட்டு தான் இருக்குது. ஸோ உறவுகளோடு கண்டிப்பாக இனிமேல் அந்த ஒரு சுமூக போக்கு அப்படிங்கிறத நீங்கள் கடைப்பிடிச்சே ஆகணும். இவ்வளோ நாள் காலத்துக்கு உங்களுக்கு வந்து அனுபவம் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கோம். யார் யார் எப்படி உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்காங்க, ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஒவ்வொரு அனுபவத்தை வாழ்க்கை படத்தை கற்றுக் கொடுத்துருக்கோம். அதுவே உங்களுக்கு போதும். இன்னும் ஒரு 4-5 மாதம்தான். ஸோ இப்போ ரொம்ப வருஷத்துக்கு கடந்துட்டீங்க. கடந்த ஒரு 3-4 வருஷத்தில் இப்போ கம்பேர் பண்ணணும் ஒரு 4 மாதம். ஸோ அதையுமே நீங்கள் கடந்துருவீங்க. பட் உறவுகளோடு ஒரு அளவுக்கு மேலே நிறைய கிளாஷஸ் இருக்குன்னா இப்போ கொஞ்சம் அமைதியாகவே இருங்க, இன்னும் ஒரு 4 மாதத்துக்கு மட்டும். ஏன்னா இந்த பீரியட், இந்த 4-5 வருஷத்தில் கல்யாணம் ஆனவங்கெல்லாம் நிறையவே உறவு சிக்கல்களில் மாட்டிகிட்டு தான் இருப்பீங்க. அதாவது என்ன காரணம்னே தெரியாமல் எரிஞ்சு விழுறது, நீங்கள் எரிஞ்சு விழுறது, பதிலுக்கு அவங்க உங்களை வந்து ஏதோ ஒன்று பேசி உங்களை வந்து ஒரு பதட்டமான ஒரு மனநிலைமையிலே ஒரு குமுறல்லையே உங்களை வச்சிட்ருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும். பட் இதை வந்து இன்னொரு கொஞ்ச நாளைக்கு தான். கண்டிப்பாக டிசம்பர் மாதத்தில் இது சரியாயிடுமா அப்படின்னா இல்லை. பட் ஜனவரியில் கண்டிப்பாக இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். செவ்வாயும் வந்து அகைன் மிதுனத்துக்கு மூவ் ஆகாரும். ஸோ அதனால் இப்போ வந்து இந்த மாதம் டிசம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் வந்து அப்படியே கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே கொஞ்சம் இருங்க. ஓகே, நமக்கு தான் வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டம சனியெல்லாம் முடிய போகுது, நம்மலாம் மாதிரி வெளியில் போயிட்டு வரும்போது கொஞ்சம் என்ன சனி செவ்வாய் 2ஓட பார்வையும் தொடர்பும் 8ஆம் இடத்துக்கு இருக்குது. ஸோ அதனால் வண்டி வாகனங்களில் போகிறப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளியில் தான் போயிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நம்ம போகிறது, வெளில தான் நம்ம எதுவும் போகிறது இல்லையே, வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு இருந்தால் கூட நம்மளோட கெட்ட நேரம் சனி வந்து உங்களை எங்கன்னா பாத்ரூமில் கூட வந்து லைட்டை வலிக்கி விட வைக்கும், காலில் அடிபட வைக்கும். இதெல்லாம் சனியுடைய வேலைகள். நெகட்டிவாக சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்க வேண்டாம். பட் ஜாக்கிரதையாக இருக்கணும், முன்னெச்சரிக்கை அவசியம் அப்படிங்கிறதுக்காக தான் இது சொல்கிறது. மற்றபடி இந்த கடகராசிக்கு வயதானவர்கள் கண்டிப்பாக உடல் நலன் பார்த்துக்கணும். வெளியில் போகிறப்பவும் சரி, வண்டி வாகனங்களில் போகிறப்பவும் சரி, கண்டிப்பாக நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தே ஆகணும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிய போகிற டைமில், அந்த அஷ்டம சனியை விட்டு வெளியே வர டைமில் ஓரளவுக்கு உறவுகள் எல்லாரை பற்றின ஒரு பாடமும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அந்த பாடத்தை நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு அதை நீங்கள் வந்து செயல்படுத்தினாலே போதும். ஒரு மாதிரி நீங்கள் வந்து டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு கடந்துடலாம், கிராஸ் பண்ணிடலாம். பெருசாக ரொம்ப பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி நியூ இயர். இப்போது நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பலன். இப்போது நீங்கள் துல்லியமான பலன்கள் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட லக்னம் எதுவோ அந்த லக்னத்துக்கும் ராசி பலன் பார்க்கணும். எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மேச ராசி மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மேஷம் மிதுனம் 2க்குமான ராசி பலன்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். துல்லியமாக ஓரளவுக்கு நியர்பை இந்த மாதம் என்ன நடக்குங்கிறத உங்களுக்கே நீங்கள் வந்து ஓரளவுக்கு துல்லியத்தோடு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான 2ஐயும் சேர்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது நல்லாயிருக்கும். இன்கேஸ் எனக்கு வந்து லக்னம் தெரியாது, ராசி மட்டும்தான் தெரியும்னா, நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் எந்த ஒரு இதில் கொடுத்தாலும் அவங்களோட ஹாரோஸ்கோப்பை நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் என்ன லக்னம் லான்னு போட்டிருக்கோம், ஓகே, இங்கிலீஷில் வந்துன்னா அசண்டன்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த லான்னு போட்டிருக்க எந்த ராசியோ அந்த லக்னமும் அந்த லக்னத்துக்கும் உங்களோட ராசிக்கும் சேர்த்து நீங்கள் ராசி பலனை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஏன்னா உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அதுதான் மெயின். அதுதான் 80% உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தீர்மானிக்கிறது. இந்த கோச்சாரம், இந்த ராசி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள். இவை உங்களோட தசாபுக்தியோட கலந்து தான் வேலை செய்யும். ஸோ உங்களுடைய தசாபுக்தியில் ஓரளவு இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இல்லைன்னா கோச்சாரம் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இப்போ நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு 20% உங்களுக்கு அதை சமாளிக்கக்கூடிய விதமாக இந்த இது இருக்கும். இது ஒரு சைன் போர்டு மட்டும்தான். இதுவே நீங்கள் பிரதானமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி மொத்தமாக அப்படியே நடக்கும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய தசாபுக்தி தான் மெயினாக நடக்கும். கோச்சாரம் அப்படிங்கிறது அதற்கான சப்போர்ட் மட்டும்தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய தசாபுக்தி கோச்சாரம் 2ஐயும் இணைத்து பலன் பார்த்துக்கோங்க. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் இது போல் உங்களுக்கான ராசி பலன்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கும்.